ஹாய். சோமாஸுக்கு ஸ்டப்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பாருங்கள். கொஞ்சம் கடாயை வச்சுட்டு தவா வச்சுட்டு கொஞ்சம் நெய் விட்டு ரவா வறுத்துக்கணும். நல்லா கொஞ்சம் போட்டு கொஞ்சம் ரவா ரொம்ப நேரம் வறுக்க தேவை, கொஞ்சம் சூடு ஏறினா போதும். ரவா வறுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கணும். உடச்சி கல்லையும் போட்டு கொஞ்சம் வறுக்கணும். வறுத்தா நல்லா கொஞ்சம் வாசம் வர மாரி வறுக்கணும். உடச்சி கல்லையை வறுத்து எடுத்துக்கிட்டு அடுத்தது தேங்காய் பூ. நம்ம எந்த அளவுக்கு செய்ய போகிறோமோ அந்த அளவுக்கு தேங்காய் பூ ரெடி பண்ணி வச்சுக்கணும். தேங்காய் உடச்சிட்டு தேங்காய் தனியாக எடுத்து திருவுனாக்கா அந்த கருப்பு வராத அளவுக்கு திருவி வைக்குங்க. தேங்காவை திருவுனாக்கா தேங்காய் அது உள்ளே இருந்து தனியாக எடுத்து கொட்டாங்கச்சி விட்டு எடுத்து பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த கருப்பு தோலெல்லாம் எடுத்துட்டு தான் பொடியாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி பூ ஆக்கிக்கணும். தேங்காய் பூ ஆக்கி தான் நெய் போட்டு நல்லா காஞ்ச மாதிரி வரணும். அந்த தேங்காய் பூ போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடணும். தவாவில் போட்டு அந்த ஈரம் இருக்கக்கூடாது. இருந்தாக்கா அந்த சோமாஸு கொஞ்ச நாள் வச்சுருந்தாக்கா உள்ளே ஒரு மாதிரி வதக்குன்னு ஆகிடும். நல்லா போட்டு ஃப்ரை பண்ணி கொஞ்சம் பளன்னு காஞ்ச மாதிரி வந்துடும் அந்த தேங்காய் பூ. அந்த மாதிரி ஆன பிறகு தான் அப்புறம் அதுக்கு என்னென்ன போடணுமோ போட்டு அதை நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அதுக்குள்ளே மாவு ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க. மைதா மாவு, ரவை, இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி அதில் கொஞ்சம் நெய் கொஞ்சம் போட்டு மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள், மைதா மாவு எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு ரவா போட்டுக்கணும். சோமாஸுக்கு எப்பவுமே இது ரெண்டும் போட்டால் தான் மொறுன்னு நல்லாயிருக்கும். சோமாஸ் மாவு எப்படி பிசைறதுன்னு பாருங்கள். லைட்டாக கொஞ்சம் சோடா உப்பு போட்டுக்கோங்க. மாவு பிசையும் போது ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. கொஞ்சம் நெய் போட்டுக்கோங்க. ரவை, மைதா மாவு, கொஞ்சம் சால்ட்டு, இதை போட்டு நல்லா பிசைஞ்சு நல்லா ஒரு அரை மணி நேரமாட்டம் ஊற வச்சிடணும். அப்போ தான் அந்த ரவாலாம் நல்லா மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சு தான் அதை உருட்ட முடியும். ரவை ஊறிச்சினாக்கா மாவு நைஸாகிடும். சோமாஸுக்கு இப்படி தான் ரெடி பண்ணணும். மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் வறுத்து வச்சுக்கிட்டு ஆறி இருக்கும். அது ஆறன்ட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அதுக்கு சுகரை கூட போட்டுக்கணுங்க. ரொம்பவே எடுக்கும். இது பாருங்கள், அந்த இது வறுத்து வச்சுக்கிறதுலாம் சர்க்கரை போட்டுக்கணும். இனிப்பு நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அதெல்லாம் நல்லா கொஞ்சம் நம்ம பார்த்து இனிப்புக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை போட்டுக்கணும். அதில் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். கொஞ்சம் குறைன்னு அரைச்சா கூட பரவாயில்ல, ரொம்ப நைஸாக அரைக்கணும் கிடையாது. ஸ்டப்பு ரெடி பண்ணிக்கின்னு அப்படியே சோமாஸு மாவு பிசைஞ்சு வச்சுமே அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிக்க வேண்டியது தான். பார்த்து பத்திரமா இருங்க. பாய்.